வணக்கம் ரோவலே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 2 விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக கதைக்க போகிறோம். என்ன முதலாவது விஷயம்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் வந்து இன்றைக்கு 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 7ஆம் தேதி அர்ச்சுனா அண்ணா வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார். அது சம்மந்தமாக கதைக்க போகிறோம். 2வது விஷயம், வவுனியாவில் வந்து ஒரு தகப்பன் இறந்ததுக்கு ஒரு சர்ச் மூலமாக ஒரு பங்குகள் இருக்கிற ஆக்கள்லாம் இந்த அவர்களை கொண்டே புதைக்கும் இடத்தை அனுமதி கொடுக்குறது. அவையில் அந்த பங்கில் இருந்தும் அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனை புதைப்பதற்கு இடம் அளிக்கலை என்று சொல்லி அதுக்கு மேலே ஒரு நீதி கோரி ஒரு அக்கா அவரால் கதைச்சிருந்தால் அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னு சொன்னால், அர்ச்சுனா அண்ணா பாராளுமன்றத்தில் என்னத்தை பற்றி காய்ச்சிருக்கிறார், அது வந்து எப்படி வெடிக்கும், இனி பூகம்பம் மாதிரி அது வெடிக்கும். அதில் நிறைய உண்மைகள் இருந்துன்னு சொன்னால் நிறைய உண்மைகள் வெளியில் வர போகுது. அது சம்மந்தமாக என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க கதைப்போம். ரீச்சாண்டு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சாண்டு சொல்லப்படுகிற பண்ணை, அங்க உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க ஃபார்மலின். அங்க பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுற என்றால், சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறதா இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால், இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சர். இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது வந்து உணவு சட்டம், ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் வந்து பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம், ரீச்சாண்டு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சாண்டு சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க ஃபார்மலின். அங்கே பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுற என்றால், சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறதா இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில ஆண்களுக்கு வர இந்த கேன்சர்ல முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்யறதை தடுக்க கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன், வடக்கு மாகாண மக்கள் வந்து அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதுல பாசிரி பாருங்க, 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், அல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், அது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். 2வது இங்க இருக்கிறது வந்து கையத்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். ஜோஜி பாருங்க, வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா. வடக்கு மாநில பாருகிற நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிட தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து சொல்லி கொடுக்கார், இல்ல வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. புகையிலையை நாங்கள் நட ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, எந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும், அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள், கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்ட இந்த பிரேனை வந்து சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச் ஆஃப் ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை, உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்த துறையில் 500 ஏக்கர் காணியலோ 500 பரப்பு இவ்வளவு கொடுக்க 500 பரப்பு காணியை 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியோ ஒரு ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அது பாராளுமன்றத்தில் நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா. ஓகே, பார்த்துருப்பியல் நம்புறேன். இதில் வந்து அண்ணா சொல்கிற விடயம் வந்து இப்போ வட மாகாணத்தில் பெரிய ஒரு புகழ் பெற்ற
ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, உலகம் ஃபுல்லாக தாங்கள்லாம் பெரிய ஒரு நிறுவனம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து நடக்கிற ஊழல்களை சொல்லியிருக்கிறேன்னா, இந்த விடயமாக வந்து எனக்கு என்ன தெரிஞ்ச ஒரு இதுன்னு சொன்னால் வெகு விரைவில் அண்ணாவால் ஆதாரங்களையும் வெளியில் விட முடியும். ஏன்னு சொன்னால் வெறும் எலெக்ஷன்கள் இதுகளெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டிகள் வரப்போகுது. அதுக்கு இப்போவே அண்ணா சாம்பிள் எடுத்து விட்டுருக்குன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால் இப்போ அண்ணா ஆதாரங்களை வெளியில் விடக்குள்ளே தான் நாங்களும் இது சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக கதைக்கலாம், விமர்சிக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அண்ணாண்ட கருத்தை வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த வீடியோவை மக்களிடத்தில் சேர்க்கணும். இந்த வீடியோ போய் மக்களிடத்தில் சேரணுமன்றது என்னுடைய ஒரு கருத்து. அதால் தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நான் ஏன் கருத்து சொல்லலை அப்படின்னு சொன்னால், ஒரு சில எவிடன்ஸ்கள் வந்து அண்ணா சமூகங்களில் வெளியில் வரையக்குள்ள அப்பேக்குள்ளே நாங்கள் அந்த எவிடன்ஸுகள் ஆதாரங்களை எடுத்து வச்சு ஃபுல்லாக எங்களாலேயும் முடிஞ்ச சில விடயங்களை சொல்லி கதைக்கிறதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன். சரியா? அதுதான் இந்த வீடியோ. இதில் நீங்கள் பார்த்த வீடியோவாக இருக்கும். இது வெகு விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அண்ணா வைக்கும். சரியா? அதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு விடயம் வந்து இந்த பவுனியாவில் வந்து ஒரு அக்கா வந்து தன்னுடைய தந்தை இறந்து 2-3 நாள் ஆகியும் தங்களுடைய அந்த வேத இதில் வந்து முறைப்படி பங்கு இருக்குது. அவையில் வந்து அந்த வேத சேர்ச்சில் வந்து இவ்வளவு காலத்துக்கு அவையில் வந்து அந்த ஒரு சில நிதிகளை கட்டி அதில் வந்து அவையில் ஒரு பங்காக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவைகளுக்கு வந்து சுடலையில் கொண்டு போய் அவையில் தாக்குறது என்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறது. சரியா? அது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இந்த அக்காண்ட அப்பா அதில் இருந்திருக்கிறார். இந்த அக்கா வந்து அங்கே இருந்து அவாவும் தொண்டு செய்திருக்கிறா, அவன் சௌரமும் தொண்டு செய்திருக்கிறா. அப்படி இருந்தும் அவர்களுடைய தந்தையை தாக்குறதுக்கு ஒரு சாதி ரீதியான ஒரு அடிப்படையை காரணம் காட்டி அவையில் அப்படி செய்யலாது, உங்களுக்கு இங்கே உரிமை இல்லைன்ற மாதிரி அவையில் செய்திருக்கணும். அதுக்கு வந்து அந்த அக்கா போலீஸில் புகார் அளிக்க போன ஒரு நேரத்தில் இந்த வீடியோ வந்து எனக்கும் வந்திருந்தது. இந்த வீடியோவை நான் போடுறேன்னு பாருங்க. மனுஷர் இப்படியும் இலங்கையில் வாழக்கூடிய மனுஷர் இருக்கணும் அப்படி என்றதை பாருங்க. இதில் வீடியோவை பார்த்துட்டு வாங்க கதைப்போம். வீரன் சுப்பிரமணியன் என்ற அப்பான பேர். அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இறந்தவர். நான் திங்கக்கிழமை காலமாக கம்பக்குள்ள அந்த ஆயுத சாதத்தை வந்து கரைச்சி நாங்கள் எங்கள் குடும்ப புத்தகத்துக்கான எல்லா ஆளுகளும் முடித்து எங்களுக்கு மயான அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கேட்டதுக்கு எங்களுக்கு இடம் தர முடியாது மறுத்துட்டாங்க. காரணம் அவர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பரம்பரையாகவே இந்த மயானத்தில் எங்களுக்கு இடம் இருந்திருந்தா உங்களுக்கு அடக்கம் பண்ண நாங்கள் கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி வேறு யாரும் அடக்கம் பண்ணவங்கள்ட்ட போய் கடிதம் வாங்கினோம் வந்தால் நாங்கள் அந்த இடத்துல அடக்கம் பண்ண கொடுறோம்னு சொல்லி எங்களை மறுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு நாளாக கெஞ்சி இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ 5 மணி வரை அடுத்த நாள் இந்த வரைக்கும் எங்களுக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஆட்கள் எங்களுக்கு தெரியாது, எப்படி நாங்கள் உங்களுக்கு இடம் தரது, இடம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க இப்ப அத்துமீறி மயானத்தை சோதிச்சு பார்த்துட்டு நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா எங்களுக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு இடம் வேணுன்றதுக்காக போலீஸ்ல முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறோம். நாங்க 30 வருஷமா இந்த பங்குல இருக்கிறோம். நான் மறையாசிரியரா இருந்திருக்கேன். எங்க தம்பி 2 பேர் பீட பணியாளராக இருந்திருக்காங்க. எங்க அப்பா புதன்கிழமையான சதயமாதா கோயிலுக்கு வராரு, கிறிஸ்துமஸ் ரம்பக்குள்ள சேர்ச்சுக்கு தான் வராரு. இந்த கோயிலுக்கு எல்லா தேவைகளுக்கும் காசுகள்ல இருந்து எல்லாமே நாங்க கட்டி தான் இருக்கிறோம். யாரும் கொப்பியை தூக்கிட்டு வந்து இது காசு அது காசுனா கூட நாங்க எல்லாமே கொடுத்துதான் இருக்கோம். இது வரைக்கும் கொடுக்காம இல்லை, அந்த கோயிலை கொடுக்கணும் அவ்வளவு மரியாதை நாங்க கொடுத்துதான் இருக்கோம். ஆனா இந்த நிர்வாகம் எங்களுக்கு எதிராக வேலை செய்து சாதி அடிப்படையே பார்க்குது. நாங்க என்ன சாதின்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல் தெரியாமலேயே நீங்க இந்த சாதி தான் அந்த சாதி தான் சொல்லி நீங்க என்ன ஆட்கள் இப்ப எங்கிட்ட கேட்கறாங்க. அவையில் யாருமே எங்களுக்கு தெரியாது. இப்ப புதுசா நாங்க இருக்கிறாங்க தான் பொறுப்பு, நீங்க வரக்கூடாதுன்னு எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. இதுக்கான முடிவு எங்களுக்கு வேணும். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் அந்த அக்கா சொல்ற விடயம் என்னன்னு சொன்னால், நான் முன்னுக்கே சொல்லியிருந்தேன், இது வந்து உண்மையிலேயே ஒரு அறமான செயல் அல்ல. உண்மையாக ஒரு நபர் இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்கிறோக்கும் ஒரு அவையில் கொண்டு போய் ஒரு கடைசி அஞ்சலி செய்கிறதுக்கும் வந்து எங்கேயுமே எந்த ஒரு இதுலேயும் வந்து தடை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்ததை விட இப்படி அவர்களை அடக்கம் செய்கிற இடம்தான் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியான இடம். அந்த இடத்துக்கு கூட ஒரு போராட்ட நிலையில் இந்த அக்கா போய் போலீஸில் என்ட்ரி போட்டு தன்னுடைய தகப்பனை தாப்பதற்கு ஒரு இடம் எடுக்கிற அளவுக்கு எங்களுடைய நாடு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறன்றதான் ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். என்னென்னு சொன்னால், இனி வரும் காலங்களில் இது இன்னும் அதிகரிக்கக்கூடும். அதால் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இனி செயல்பட வேண்டும். அதுக்குத்தான்
ஒரு எங்களோட வட மாகாணம் வடக்கு கிழக்கில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் வருவேராக இருந்தால் இப்படியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும், சரியாக ஒரு தீர்வு தீர்க்கப்படும். அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லதொரு சமுதாயத்தை, சாதி அடிப்படை இல்லாத ஒரு சமுதாயத்தையும் எங்களால் உருவாக்க முடியும். அப்படி என்றதான் அர்ஜுனா அண்ணா சொல்கிற ஒரு விடயம். நானும் அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறேன். ஆதரிக்கிறதுக்கு முழு காரணமும் இதுதான். எங்கேயுமே அவர் வந்து இவர் பெரியாள், அவர் சின்னாள், இவர் இந்த சாதி, அவர் அந்த சாதி என்ற வந்து அவர் சுட்டி காட்டினது இல்லை. அவர் ஒரு சில இடங்களில் சொல்லியிருந்தார். ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். தன்னுடைய சாதியை சொல்லியிருந்தார். ஆனால் தான் அதில் இருந்தும் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்யலாம், நான் எவ்வளவு கீழே இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யலாம்ன்றது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. நான் சாதியை தூக்கி தோளில் சுமந்தோண்டு திரிகிற ஆள் இல்லை அப்படி என்றது தான் அண்ணாண்டிய ஒரு கருத்தாக நான் பார்த்துருந்தேன். நான் இந்த வீடியோவை போடணுமென்ற ஒரு 100% காரணம், இந்த சாதி அடிப்படையில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் இருக்கினோம். தங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய அரசியல் செய்கிற ஒரு அரசியல்வாதிகள் இருக்கினோம். தங்களுக்குரிய ஆக்களை மட்டும் சேர்த்து வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் இருக்கினோம். தங்களுடைய தகப்பன் பேரன் பூட்டன் விட்டுட்டு போன அரசியலை செய்தொன்று இருக்கினோம். அப்படியான அரசியலுக்குள்ளே புதுசாக ஒரு மனுஷன் இன்றைக்கெல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் இவர் கதைச்ச விடயம் வந்து உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் கதைக்கணும், இப்படியான விடயத்தை ஒரு 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 மக்கள் மத்தியில் கொண்டாடினா சேர்க்கணுன்றது வந்து நான் உண்மையிலே நினைச்சு கொண்டு இருக்கிறேன். நான் அடுத்த ஒரு புகையில ஒரு விஷயத்தையும் அதில் சுட்டி காட்டியிருந்தவள். அப்போ அதுகளும் வந்து உண்மையிலேயே வட மாகாணம்ன்றது வந்து எங்களோட மாகாணங்கள் வந்து உண்மையாகத்தான் இந்த போதைப் பொருள்கள் வந்து கடுமையாக புழங்குது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் அதை நல்ல ஒரு திசையில் கொண்டு போகிறதும் எங்களுடைய ஒவ்வொருத்த கடமை என்றதால் அண்ணா சரி, அண்ணா போகிற பயணம் சரி தட்டி கேட்குது. அண்ணா வந்து உண்மையிலேயே நான் வந்து பாராட்டுவேன். என்னென்னு சொன்னால், இப்போ போகிற அண்ணாண்டி ஒரு பயணம் வந்து எவ்வளவோ தன்னையை மாற்றி கொண்டிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இன்னும் ஒரு நபருக்காண்டி என்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்வியாடா சதீஷ்ன்னு கேட்டால் கஷ்டம். இன்னும் ஒருத்தருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு குணாதிசயத்தை நான் மாற்றிக்கொள்வது வந்து கஷ்டம். ஆனால் அர்ஜுனா தன்னுடைய ஒரு தன்னிட்ட இருந்த நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சு இந்த மக்களுக்காக இறங்கி எவ்வளவுத்துக்கு அடிமட்டத்தில் இறங்கி தன்னால் மக்களோட பயணிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு தான் பயணிக்கிறேன் அப்படி என்றது தான் இந்த விஷயங்களில் அண்ணா வந்து சொல்லி கொண்டு வருது. இந்த நிறைய மக்கள் நம்புங்கோ. இப்போ நான் வந்து அண்ணா மக்களை சந்திக்கணுமென்று சொல்லி தான் கடைசி வீடியோ போட்டிருந்தேன். நான் அதில் ஒரு உதாரணம் தான் காட்டியிருந்தேன். நான் அண்ணா மக்களை சந்திக்கணுமென்று சொன்னதுக்கு கண்டிப்பாக அதுக்கு நிறைய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீர்கள். அண்ணாவோட பயணிக்கிற உறவும் எனக்கு பதில் அளிச்சிருந்தது. சதீஷ் ஒரு சில திட்டமிடல்கள் இருக்குது, நீங்கள் அதை சரியாக செய்யுங்கோ, கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இங்கே ஒரு இது இப்போ வடக்கு கிழக்கு இதுக்குள்ளே வரைக்குள்ளே நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக சந்திப்போம். அதை பற்றி ஒன்றுமே ஒரு மக்களும் யோசிக்க தேவையில்லைன்றதை நீங்கள் ஆணித்தனமாக சொல்லுங்கன்ற மாதிரி அந்த அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு அவர் போட்டிருந்த மெசேஜ்லேயே எனக்கு விளங்கி கொண்டேன், இது சரி இவள் சொல்கிறது இந்த விஷயந்தானண்டு. வெகு விரைவில் அண்ணா மக்கள் இறங்கி சந்திக்கக்குள்ளே அண்ணாவோட நான் நிற்பேன். அது என்னென்னு சொன்னால், இனி எனக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் 1000 பெரிய பிரச்சனை இருந்தாலும் இனி அண்ணா வந்து யாழ்ப்பாணத்திலேயோ எங்கே அண்ணா போகிற வார இடங்களாக இருந்தாலும் நான் அண்ணாவோட போகணும், பயணிக்கணும். மிஞ்சி போனால் 2-3 நாள் அண்ணாவோட திரிகிறதுல எந்த ஒரு நட்டமும் பெற போகிறதில்லை இனி என்ற ஒரு முடிவு நான் எடுத்திருக்கிறேன். என்று சொன்னால், இனி அண்ணா யாழ்ப்பாணத்துக்கு வந்து அண்ணா போகிற இடங்களுக்கு நானும் போகணும், அண்ணாவோட சேர்ந்து போகணும். ஒரு சில விடயங்களை நாங்களும் இனி மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கணும் அப்படின்றதை வந்து நான் இப்போ நேற்றிருந்து யோசித்த ஒரு முடிவாக எடுத்திருக்கிறேன். அதுவும் ஒன்றை இதில் சொல்லணும். நாங்கள் இனி அடுத்த கட்டம் அண்ணா மட்டும் அரசியல் செய்கிறேன்னு இருக்கக்கூடாது. நாங்களும் அண்ணாவோட சேர்ந்து பயணிக்கணும். நாங்களும் ஒரு சில மக்கள் மத்தியில் ஒரு சில விடயங்களை துல்லியமாக நேர கொண்டே சேர்க்கணுன்றதால இனி அண்ணா யாழ்ப்பாணம் வந்த பிறகு அண்ணா எங்கெங்கே மக்களை சந்திக்க போதுன்ற ஒரு தகவல் எடுத்துட்டு எனக்கு இருக்குது. நான் வந்து அவன் குரூப்போடு இருக்கிறேன். அப்போ எனக்கு தகவல்கள் வரும். வந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இங்கே என்ன வேலை இருந்தாலும் நான் போகிறது உறுதியாகிட்டுது. நான் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன். இவ்வளோ காலமும் வேலை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இனி நாங்கள் வேலை என்று பார்த்தால் அண்ணாண்ட வெற்றியை
தாமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்களும் சேர்ந்து அமைக்கிற மாதிரி போயிடும். அதால் நான் இனி இன்னொரு வேலை இருந்தாலும் அண்ணா வந்து யாழ்ப்பாணத்தில் மக்களை சந்திக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் போவேன்ன்றதை இதில் சொல்லிக்கொள்கிறேன். சரியா? மக்கள் எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. சதீஷ் தான், இன்றைக்கும் சதீஷ் தான். அண்ணாக்காக மட்டும்தான் பயணிப்பேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியலில் அண்ணாவுக்கு 100% நான் நிற்பேன், அண்ணாவோட நிற்பேன். அதோட அடுத்த விடயம் இந்த 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 சாதி வாரிய அரசியலை நாங்கள் வந்து அழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.